வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போறோம். ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். என்னது இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்? போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல முக்கியமா பார்க்க போறது யுஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு? ஏன் யுஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது இந்தியன் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, நான் வந்து ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன். இப்போ வந்து போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி அதாவது நம்மளோட யுஎஸ் மார்க்கெட் போன வெள்ளிக்கிழமை S&P 500 உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யுஎஸ் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் வந்து ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து காலையில நம்ம இந்தியன் டைமுக்கு காலையில 9:15 இருந்து 3:30 வரைக்கும் இருக்கும். ஆ ஆனா யுஎஸ் மார்க்கெட் நம்மளோட டைம்ல நைட்டு 8:30 இங்க கீழ நீங்க டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். நைட்டு 8:30க்கு ஆரம்பிச்சு, அதே மாரி நைட்டு 2:30க்கு முடியும். அப்போ இதுதான் யுஎஸ் மார்க்கெட். அப்போ யுஎஸ் மார்க்கெட்ல வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% குறைஞ்சிருந்துச்சு S&P 500. நம்ம டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் எவ்வளோ குறைஞ்சிருந்துச்சுன்னா, டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 2% குறைஞ்சிருந்துச்சு. அதுக்கடுத்து 3வது ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. நம்ம அத ரெகுலரா ஃபாலோ பண்றது என்னன்னா, ஆ நம்ம நாஸ்டாக்கும் குறைஞ்சிருந்துச்சு, டவ் ஜோன்ஸும் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ டவ் ஜோன்ஸ் இது 3லயுமே குறைஞ்சதுனால, நம்ம என்ன சொன்னோம்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் ஒரு சரிவுல தான் இருக்கும். அதாவது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி. நீங்க பார்த்தீங்கன்னா, அதே மாரி நிஃப்டி 50 நேத்து வந்து ஒரு 1% குறைஞ்சிருக்கு. ஆனா நமக்கு வந்து டைரக்ட்டான சரிவு இல்ல. பார்த்தீங்கன்னா தெரியும். நேரா இங்க டவ் ஜோன்ஸ் அதாவது S&P 500ல நேரா இந்த இடத்துல ஒரு சரிவு இருந்துச்சு. ஆனா நம்மளோட நிஃப்டி 50 நேரா சரிவு இல்லாம, ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயி, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அதே ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. ஸோ ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பிரைஸ் பார்த்தோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 70 பாயிண்ட்ஸ் கீழ இருந்துச்சு. ஆனா, அதுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை குளோசிங்ல இருந்து நேத்து திங்கட்கிழமை குளோசிங் பார்த்தோம்னா, ஒரு 1% கீழ போயிருக்கு. அப்போ யுஎஸ் மார்க்கெட்ல என்ன வந்து பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் நடந்ததோ, அதாவது அந்த ஒரு மார்க்கெட் சைக்காலஜி இல்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன். அந்த பிரைஸ் ஆக்ஷன் இந்தியன் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதனால நம்ம இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம என்னதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வச்சிருந்தாலும், இந்த யுஎஸ் மார்க்கெட்ட பார்க்கும்போது, நமக்கு இந்த குளோபல் மார்க்கெட்டோட ஒரு சைக்காலஜி தெரியும். ஸோ நெறையா இந்தியன்ஸ் ட்ரேடர்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த யுஎஸ் மார்க்கெட்ட. ஃபாலோனா லைக் அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க டெய்லி. அதே மாரி டிஐஏஸ் அண்ட் எஃப்ஐஏஸ் கண்டிப்பா ஸ்டடி பண்ணுவாங்க. அப்ப நீங்க இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட்ல அதாவது நம்ம திங்கட்கிழமையோட நைட் யுஎஸ் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் நேரா டவுன் சைட் போனது. அதாவது ஒரு 1% வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை டவுன் சைட் போனது. திங்கட்கிழமை யுஎஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆக ட்ரை ஆயிருக்கு. அதாவது மறுபடியும் அங்கருந்து பார்த்தீங்கன்னா, டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனா முடியல. திருப்பி கீழ வந்துருச்சு. ஸோ அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இங்கருந்து செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ செல்லர்ஸ் இங்கருந்து ஸ்ட்ராங் ஆயி மார்க்கெட் அப்படியே கீழ வந்து, அதுக்கப்புறம் சாரி செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மார்க்கெட்ட முயற்சி பண்ணி மேல கொண்டு போயிருக்காங்க. ஆனா முயற்சி பண்ணி இந்த இடத்துல மேல கொண்டு போனாலுமே, மார்க்கெட் அங்கிருந்து திருப்பியும் செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆகி கீழ வந்துட்டாங்க. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அட் தி இனிஷியல் டைம்ல வந்து என்னன்னா, செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து மார்க்கெட்ட ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. முடியல. ஸோ இது வந்து 2ம் சேர்ந்து தான் நடந்திருக்கும். பையர்ஸும் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்திருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலா இருக்கும். ஸோ அங்கருந்து ப்ராஃபிட் புக்கிங் போகும்போது, நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்து செல்லர் ஸ்ட்ராங் ஆயி மார்க்கெட் இவ்வளோ தூரம் இப்ப இதே தான் நமக்கு வந்து நாஸ்டாக்லயும் நடந்திருக்கு. நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கருந்து மார்க்கெட் டவுன் சைட் போய் திருப்பி கொஞ்சம் மேல ட்ரை பண்ணியிருக்கு. டைரக்ட் ஃபால். அதே மாரி S&P டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, அ தெரியும். அதே மாரி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் தான். ஆனா இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து வெறும் 30 கம்பெனி மட்டும் இருக்கிறங்கிறனால, இதோட பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. ரெக்கவர் ஆக ட்ரை ஆயிருக்கு. ஸோ இது 3லயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பொசிஷன் வந்து திங்கட்கிழமை ஆல்மோஸ்ட் சேம்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா டவுன் சைடும் போயிருக்கு. S&P 500ல பார்த்தீங்கன்னா, கீழ வந்திருக்கு. ஸோ இப்ப இதே இது இந்தியன் மார்க்கெட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து நேத்து அனாலிசிஸ் பண்ணி என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைட் தான் போயிட்டுருக்கு இந்தியன் மார்க்கெட். அப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா, டவுன் சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி இந்த கீழ இருக்கிற நமக்கு 22 ஆ 22 300 வரைக்கும் போகாம, மார்க்கெட் இங்கேயே ஒரு ரெக்கவர் ஆகி, ஸோ மார்க்கெட் என்னன்னா 22,500ல இருந்தே ஒரு மேல கீழ வந்துட்டு ரெக்கவர் ஆக ட்ரை ஆகி,
திருப்பி கீழ வரதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா, மார்க்கெட் சப்போஸ் இன்னைக்கு கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமா இருந்தா, இங்கருந்து மார்க்கெட் நேரா கீழ வந்து 22 வந்துட்டு திருப்பி ரெக்கவர் ஆக ட்ரை ஆகும். ஆனாலும் மார்க்கெட் வந்து கீழ விழுந்துரும். ஸோ நீங்க இந்த இடத்துல நம்ம வந்து இன்னைக்கு நிஃப்டி 50ல வந்து ரெக்கவரி அதாவது சப்போஸ் இங்கருந்து மார்க்கெட் 22,500ல இருந்து 22,800 வரைக்கும் மார்க்கெட் போச்சுன்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ்ஷா இருக்காது. டவுன் சைடா தான் இருக்கும். பேரிஷ் மூவ்மெண்ட்டா தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு இங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல நீங்க ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் பார்த்தாலும், அது வந்து ஒரு ஃபேக்கான புல்லிஷ் மூவ்மெண்ட் தான். இல்லன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்கான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட். ஸோ அத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அங்கருந்து மார்க்கெட் கண்டிப்பா பேரிஷா கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது அதே மாரி நம்மளோட நிஃப்டி 50லயும் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற பொசிஷன் வந்து ஒரு பிவட் ரேஞ்ச். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த பிவட் ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழ வந்து இங்க ரெக்கவரி ஆகுற மாரி ட்ரை ஆகும். ஆனா, அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த பிவட் ரேஞ்சோ இல்ல அதுலருந்து கீழ வரதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இந்த 2 பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு மார்க்கெட் மேல போற மாரி இருந்துச்சுன்னாலுமே, மார்க்கெட் அது வந்து அது ஆக்சுவல் மேல போறதா இருக்காது. ஒரு ஃபேக்கான மேல போறதா இருக்கும். அண்ட் திருப்பி வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு லாங் பொசிஷன் எடுக்க வேண்டாம். ஏன்னா, அந்த லாங் பொசிஷன் எடுத்தாலும் ரொம்ப ஒரு ஷார்ட் டைம்க்கா எடுங்க. ஒரு ஒரு அதே மாரி அத ஹோல்ட் பண்ணாதீங்க ஓவர் த டே. இன்னைக்கும் ஹோல்ட் பண்ணாதீங்க, நாளைக்கும் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, இந்த ஹோல்டிங் இப்போ ஹோல்டிங்க்கான நிலைமை இல்ல இந்தியன் மார்க்கெட்ல. அதுவும் எஸ்பெஷலி வந்து நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியும். அப்படிங்கிறனால நீங்க வந்து பொசிஷன ஹோல்ட் பண்ணாதீங்க. பொசிஷன ஓப்பன் பண்ணீங்கன்னா, அத குளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க. ஏன்னா, ஹோல்டிங்ல வந்து நெறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, ப்ராஃபிட் வந்ததும் குறைஞ்சிரும். அதே மாரி லாஸும் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அடுத்த நாள் என்னங்கிறத மார்க்கெட் பிரெடிக்ட் பண்ண முடியாது. 2வது நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் இந்த நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டில நீங்க பண்ணும்போது, கிளியரான ஒரு சைடு மூவ்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம், நீங்க வந்து மார்க்கெட்ட புஷ் பண்ணா போதும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு புதன்கிழமை வந்து மார்க்கெட் லீவு. அப்படிங்கிறனால நீங்க ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் வந்து எக்ஸ்பைரி உங்களுக்கு. இப்ப இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, அடுத்து புதன்கிழமை இல்ல. அப்படிங்கிறனால மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கும். அடுத்த நாள் எக்ஸ்பைரி. ஸோ அந்த எக்ஸ்பைரிய மனசுல வச்சுட்டு, நமக்கு வந்து புதன்கிழமை லீவுங்கிறத மார்க்கெட் லீவு சிவராத்திரிக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம நண்பர் ஒருத்தர் 23,500 23,800 போகுமான்னு கேட்டிருந்தாரு. அ இதுல 23,800 போறதுக்கான வாய்ப்பு கம்மி. அது போனாலும் ஒரே ஒரு 2 கேண்டில்ல டச் ஆயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். அண்ட் 23,300 போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. அவ்வளோதான் நம்மளோட எனக்கு தெரிஞ்ச அளவு. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது அனாலிசிஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம சேனல்ல நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிய பத்தி அனலைஸ் இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. பயனுள்ளதா